இன்னைக்கு பிசிபிளாபாத் இல்ல சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், முருங்கைக்காய் 1, ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். நெய் ஒரு 2 டீஸ்பூன், எண்ணெய் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கேரட் 1, உருளைக்கிழங்கு 1, 1.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி, அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். 5-6 நிலக்கடலை, பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். துவரம்பருப்பு வேவிச்சு வச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வடை சட்டியில நெய் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெயும் நெய்யும் நல்லா வாசனை வர வரைக்கும் காஞ்சதுக்கு அப்புறம் அதுல வெந்தயம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இதுல வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா நல்லா வாட்டிக்கலாம். அது நல்லா வாடினதுக்கு அப்புறம் காய்கறிகள் இதோட பீன்ஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். அதுல நான் முருங்கைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இது நல்லா வாடினதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வாடினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். புளி வேணாங்கிறவங்க இன்னொரு தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இதோட பெருங்காயம் போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டு நல்லா காய் வாடிடுச்சு. இப்போ அது தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இல்லை மிளகா கூட அதிகமாக வச்சுக்கோங்க, பச்சை மிளகா கூட அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா காய் வந்துட்டுருக்கு. இதுக்கிடையில் நீங்கள் சாதத்துக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 4-4.5 டம்ளர் தண்ணி வச்சு அதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், காய் நல்லா வந்துட்டுருக்கு. இதில் நான் கொஞ்சம் புளி வச்சுருக்கேன்ல, அந்த புளி கொஞ்சம் ஊற்றிருக்கேன் முன்னையே. அதோட பருப்பையும் போட்டிருக்கேன். நான் அது நல்லா கலந்து விட்டு நல்லா கொஞ்சம் அந்த தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டு அதில் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இந்த சாம்பார் நான் தனியாக பண்ணிட்டு அதில் சாதத்தோட கலக்கிறேன். அப்படி இல்லாதவங்க இந்த சாம்பார் குக்கரில் அப்படியே தாளித்து அதோடையே அரிசி போட்டு வேக வச்சுக்கிறவங்க வச்சுக்கோங்க. அப்படியே இங்கே பாருங்கள், நான் சாதம் தனியாக வச்சுருக்கேன். இப்போ அந்த வேகச்சதில் இந்த சாம்பார் அப்படியே ஊற்றிருக்கேன். நான் சாம்பார் ஊற்றி அதுக்கு தேவை இப்போ நான் உப்பு அந்த காய்க்கு தேவையான அளவுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இந்த சாதத்துக்கு தேவையான கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு கடலை வறுத்து வச்சுருக்கேன்ல, அந்த கடலை இதோட போடுங்க. ஏன்னா ஒரு க்ரன்ச்சியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் சாதம். அதனால் அதுக்கோசரம் கடலை போட்டிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ பிசிபிளாபாத் இல்லை சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.